உட்கார் உட்கார். நான் சொல்றத கவனமா கேட்கணும். சார் சூரடி சார். நீ ஏன்பா இதெல்லாம் செய்யற? பரவாயில்ல சார், சின்ன ஹெல்ப் தானே. சரி கொடு. இந்த சார். நீ ஏன்பா நிக்கிற? நீ போ. இல்ல பரவாயில்ல சார், நான் மாட்டி வரேன் சார். நான் மாட்டேன். தம்பி காலகட்டு. கால உள்ள விடு. ஏய் மாறா வர்றா என்ன? அண்ணா இருக்காரா? உள்ள இருக்காரு பாரு. அண்ணே அண்ணே டிஃபன் ரெடிண்ணே. அண்ணே டிஃபன் ரெடி. குடுறா. தம்பி உனக்கு இட்லி வேணுமா பூரி வேணுமா? ஹலோ, என் பையனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்னடா இந்த ஆளு சும்மா கடுகடுன்னு இருக்கிறான். போயிருக்கும். பாய்ப்பா. சார் பையனை தான் ஸ்கூல் அனுப்பிட்டீங்களா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, ரிசர்ச் போகணும். ரெடியால என்ன விடவா போறீங்க? தம்பி எல்லாம் ரெடியா இருக்கு, போகலாமா? அண்ணா நீங்க வண்டிக்கு போங்க, நான் வந்துடுறேன். சரி தம்பி. லதா, என்னம்மா அது? ஏதாவது புதுசாக வாங்க போனா பூஜையெல்லாம் பண்ணி நெத்தியில் பொட்டு வச்சு விடுவ. இன்னைக்கு 52 ஏக்கர் நிலத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்க போறேன். எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்துருக்க. நான் அமைதியா இல்லைங்க. நேத்து ராத்திரி வீட்டை விட்டு போன பையன் இது வரைக்கும் வீட்டுக்கு வந்து சேரல. இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. எங்க நீங்க அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி பெரிய டீலிங்லாம் பண்ணும்போது அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எதுங்க பெரிய டீலிங்? வெட்டுறதும் குத்துறதுமா? என்னங்க பல பேரோட ரத்தத்தை பாக்குறதுக்காகவா என் ரத்தத்தை பாலா கொடுத்து அவனை வளர்த்த? வேண்டாங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த வெட்டு குத்தெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு என் பிள்ளையை விட்டுருங்க. விட முடியாது. எனக்கு தொழில் எதிரிங்க ஜாஸ்தி. என் காலத்துக்கு அப்புறம் என் எதிரிங்க என் பையனுக்கு குறி வச்சா தன்னை பாதுகாக்கிற தைரியம் அவனுக்கு வேணும். அதான் ரத்தத்தை பார்த்து பயப்படாதவனை வளர்த்துட்டு இருக்கேன். கத்தியை தூக்குறதுனால மட்டும் பையன் செத்துற மாட்டான், கத்திய தூக்குறதுனால சாவான். அப்போ என் பிள்ளைக்கு எப்ப வேணாலும் சாவு நிச்சயம் சொல்றீங்களா? பைத்தியகாரத்தனமா பேசாத. அவனை அவ்வளவு சீக்கிரம் யாரும் அழிச்சிட முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு வரலைங்க. எனக்கு வரல. ஒரு ராத்திரி அவன் வீட்டுக்கு வரலனாலும் எனக்கு பயமா இருக்குங்க. பயமா இருந்தா ஒரு வாரம் அவங்க அண்ணன் வீட்டுல போய் தங்கிக்க வேண்டியதானே? எங்க அண்ணன் வீட்டுல எப்பவுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆனா இங்க கொலை வெட்டு குத்து. அந்த சூழ்நிலையில வாழ்ந்த என்னால உங்க வாதத்தை ஏத்துக்கவும் முடியல, வாழ்க்கையை ஜீரணிக்கவும் முடியல. உங்களை விட செல்வாக்கு அதிகமா பண வசதியோட இருக்கிற எங்க அண்ணன்
அவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருந்தும் அழிவு பாதிக்கு போனது இல்லைங்க. தப்பான வாழ்க்கையை வாழ்ந்ததில்லை. ஆ உங்க அண்ணன் அதிகாரத்தில் இருக்கிறத சொல்லி என்ன பயமுறுத்துறியா? போய் சொல்லுமா. அண்ணே, என் புருஷன் நல்ல வழியில சம்பாதிக்கிறத விட கெட்ட வழியில சம்பாதிக்கிறது அதிகம் அப்படின்னு போய் சொல்லு. அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி தாராளமான தண்டிக்கிட்டோம். போமா, போய் சொல்லு. இது தடுக்குதுங்க. நீங்க கட்டின தாலி தடுக்குது. அது மட்டுமா தடுக்குது? பக்கத்துல இருக்க வைரமாலை, அடிகை, செயின் இதெல்லாம் தடுக்கலையா? தங்கத்துல உங்ககிட்ட இல்லாத நகையே கிடையாது. 100கணக்கான பட்டு புடவை, பங்களா, ஏசி, உனக்குன்னு தனி கார். உனக்கு எந்த வகையில நான் வசதியில குறை வச்சிருக்கேன்? தப்பு செய்யலடா, உப்பு வாங்க கூட காசு இருக்காது. உங்க அண்ணங்கிட்ட இருக்கிறது பரம்பரை சொத்து. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. நம்ம கல்யாணத்தன்னைக்கு ராத்திரியே நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை பத்தி எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்கு மேல நான் ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா அது முடிகிற வரைக்கும் விட மாட்டேன். அந்த 52 ஏக்கர் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வரேன். சார், போட்டுனது போதும், டைம் ஆச்சு, வண்டியில இருங்க வாங்க. சாவிய பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ரீஸ் ஆஃபீஸில் வேலை முடிஞ்சுதான், நாங்களே கொண்டாந்து விட்டுறோம். அதுக்கு இல்லப்பா, வேலைக்காரி வந்துருவா. வேலைக்காரிக்கு லீவ் விட்டாச்சு, நீங்கள் வண்டியில் இருங்க வாங்க. ஏற ஹலோ, ஆமா நான் கோவர்தன் தான் பேசுறேன். என்னது ஆக்சிடென்ட்டா? ஸ்கூல் வாசல் ஆட்டோ கவுந்துருச்சா? சார், என் பையனுக்கு என்னாச்சு சார்? என்னது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் சார்? பாலாஜி ஹாஸ்பிட்டலா? சார், என் பையனுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகலையே. நான் உடனே வரேன் சார், இப்பவே வந்துடுறேன். என் பையன் ஹாஸ்பிட்டல் இருக்கான்ப்பா, என் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சா? பாப்பா போலாம். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. ரீஸ் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டுப்போ, அதுக்குள்ள உன் பையன் ஒன்றும் சத்துற மாட்டான். என்னடா சொன்ன? பொறுக்கி ராஸ்கல். ஏய், நான், ஏண்டா, ஏய். கூலிக்கு மாரடிக்கிறவன் உனக்கு எப்படிடா பெத்த பாசத்தை பத்தி தெரியும்? ஏய், என்ன 2 துண்டா வெட்டி போட்டாலும் சரி, என் புள்ளைய பக்கம் நான் எங்கேயும் வர மாட்டேன்டா. டேய், நீ என்னடா என்ன கூட்டிட்டு போறது? நானே என் கார்ல போறேன்டா. சார், ஒரு நிமிஷம். என்னய்யா என்ன யோசிக்கிற? போலாம் வா. உன் பிள்ளைய பார்த்துட்டா 10 நிமிஷத்துல வந்துடணும். ஐயோ வர்றையா, கிளம்பு கிளம்பு முதல்ல. ஏய், வண்டியில இருங்கடா. வண்டியா இரு. போலாம். சார், ஐசியூவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் செய்யக்கூடாது. சைலண்டாக போய் பார்க்கணும்.
நீங்கள் தானே பையனோட ஃபாதர், முதல்ல நீங்கள் மட்டும் என் கூட வாங்க. ம் சீக்கிரமாக பார்த்துட்டு உடனே வந்துடு. வாங்க. சந்திரா, ரெஜிஸ்ட்ராரே இன்னும் வரல. நாம ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். சரி, 10 மணிக்கு கோவர்தனை உன் ஆட்கள் கூட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னேன், இன்னும் வரல. தாம்பரத்துலேருந்து வர்றதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். வந்துகிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேளு. நான் பண்றேன். டேய் கோவிந்தா, உனக்கா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கோவட்டம் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னது? கோவர்தனம் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இப்போ நீங்கெல்லாம் எங்கடா இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்லையா? என்னடா சொல்றீங்க? எவ்வளவு நேரம்டா நான் வெயிட் பண்றது? எவ்வளவு நேரத்துல நாங்க வருவீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோண்ணே. அந்த ஆள் கூட தானே இருக்கீங்க? ஆமாமா. சரி அந்த அரிகிட்ட கூட அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானே? என்னடா என்னாச்சுடா? இல்லைண்ணே வந்துடும்ண்ணே. டேய் சீக்கிரம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கடா. சரிண்ணே. சரி ஓகே. சரி. சந்திரா, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? இல்ல, கோவர்தன் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களாம். இன்னும் ஒரு 1/2 hour 1 hourல இங்க வந்துருவாங்க. என்னது? இல்ல சந்திரா, நீ டென்ஷன் ஆகாத சந்திரா. நம்ம பசங்க கூடவே இருக்கானுங்க, எப்படியும் கூட்டிட்டு வந்துருவானுங்க. அந்த 52 ஏக்கர் நமக்கு தான், நீ கவலைப்படாத சந்திரா.